ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் கேங் ஆஃப் கேமர்ஸ் யூடியூப் சேனல். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுருங்க. ஸோ அப்போ நான் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணையில் விசிட்டாக இருக்குது. ஜெயச்சந்திரனுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ என்ன பொருள்லாம் எடுக்கிறோம், ஸோ அந்த மாதிரின்னு ஒரு vlog தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, வெஜிடபிள்ஸ் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் தான் எடுக்க வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் தான் ஆனால் நம்ம வாங்க போகிறோம். அதுதான் ஒரு வீடியோவாக எடுத்து போட போகிறோம். ஸோ இதை பாருங்கள், என்னென்னு எனக்கு தெரியல, வித்தியாசமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஒரு வேலை தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறது என்னென்னு. ஸோ இப்போ நிறையா இருக்குது. ஸோ நம்மளுக்கு நூடுல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? இந்த கொரியன் ரோமன் நூடுல்ஸ் அது எல்லாமே நம்ம ஜெயச்சந்திரனில் விசிட்டாக இருக்குது. நம்ம இதில் இருக்கக்கூடிய இப்பி மேகியும் கூட இருக்குங்க அங்கே. அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா அனில் அந்த இது இருக்குது. ஸோ எல்லாமே தான் இருக்குது நம்மளுக்கு. பட் நம்ம தேடிகிட்டே இருந்த டாப் ரேமன் அந்த கொரியன் நூடுல்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ நம்ம தேடிட்டு இருந்த அந்த எல்லாருக்கும் பிடிச்ச அதெல்லாம் இருக்கும். பட் எக்ஸே இருக்கிற மேகிஸ் நான் சாப்பிட மாட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு போகலான்னா வழி கிடையாது இந்த சைடு. ஸோ நம்மளுக்கு எப்போயுமே பிடிச்ச இந்த லேஸ் இருக்குது, விடுவோமா? ஸோ ஒன்று தான் இருந்துச்சு, டக்குன்னு எடுத்து பைக்குள்ளே போட்டாச்சு. ஸோ அடுத்து என்ன இருக்குதுன்னு போய் பார்க்க போகலாம். ஸோ எல்லா பாதையும் கடந்து போயிட்டு பார்க்க போகலான்னா இங்கே ஒரு ஏரியா இருக்குது. ஸோ நம்ம வாங்க இதுக்குள்ளே போய் என்னென்னலாம் இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இங்கே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன், ரசகுல்லாஸ்லாம் இருக்குங்க. பட் இந்த மாதிரி டின்னில் இருக்கிறது டேஸ்ட் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நம்ம பாப்கார்ன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த ஹாஃபலி ஹாலிடேஸில் ஃபுல்லாக சாப்பிட்லாம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஃபுல்லாக நம்ம வாங்கியிருக்கிறோம். ஸோ எவ்வளோ பாப்கார்ன் வேணுமோ அவ்வளோ எல்லாத்தையும் எடுத்து செய்யலாம். ஸோ பேக்கெட் ஆல்ரெடி செஞ்ச பாப்கார்ன் வாங்கினா அது இதுவாயிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி பாப்கார்ன் வாங்கினா நம்மளுக்கு தேவையானப்போ நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணால் பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்கிறேங்க. ஸோ இதை போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன வாங்க போகிறோம் பார்க்கலாம். ஐயோ, ஃபோன் பேக்குள்ளே விழுந்துருச்சு, சாரி. அது மேலேயே பாப்கார்ன்ஸ்லாம் போட்டேன். இப்போ ஃபோன் ஒழுங்காக எடுத்துட்டேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்கே நிறைய இருக்குது. இந்த ப்ரௌனி தான் நம்ம ஆல்ரெடி உள்ளே எடுத்து வச்சோம். ஸோ அது ஒன்று போதும். ஸோ அந்த ப்ரௌனி எடுத்து உள்ளே போட்டு ஆல்ரெடி வாங்கினதுனால இந்த மசாலா வேர்க்கல்ல எனக்கு பிடிக்கிறதுனால அது ஒரு 2 போட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி போட்டேன். ஸோ அதை கேமராவில் கேப்சர் பண்ணல, அதனால தான் இப்போ காட்டுறேன். அடுத்து அந்த மேங்கோ கிசான் ஜாம் புதுசாக இருக்கு இல்லையா, அது என்னடா மேங்கோ ஜாம்லாம் இருக்கா, சரி எப்போ வேணால் ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்லான்னு அது ஒன்று எடுத்தேன். அண்ட் தென் வேறு என்னடா இருக்குது, எடுக்கலாம் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது கெச்சப் சாஸ் தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக கெச்சப் சாஸ்னால் வேக்கு தான் வரும், வாமிட் தான் வரும். நம்மளுக்கு எப்பவுமே ஜாம் கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் தான். இது பார்த்திங்களா, அன்பேக்கேஜ்டு, அவ்வளோவா இது மெயின்டைன் பண்ணாத ஒரு இது, அதை நம்ம அங்கே வச்சுருக்காங்க போல். ஸோ அடுத்து நம்ம வந்தோம்னா சோப் ஏரியா தான் இங்கே இருக்குது. பிஸ்கெட் ஏரியா அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து டேங் ரஸ்னா, மை காட், இது எப்போ வேணாலும் நம்ம இதில் போட்டு குடிக்கலாம்ல, வாட்டரில். ஸோ தேவைப்படும், அது ஒன்று எடுத்து போட்டுக்கலாமா வேணாமா கொஞ்சம் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி இந்த சைடு கொஞ்சம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். ரெட்புல் மற்றும் சுப்பா சப்ஸ் எல்லா ட்ரிங்க்ஸும் தான் இருக்குது. நம்ம கடைசியாக கீழே இருக்கிற பாட்டிலில் மேங்கோ ஃப்ளேவர் மட்டும் எடுத்துக்கிட்டோம். பட் அதான் நம்மளால் கேப்சர் பண்ண இயலவில்லை, சாரி மக்களை. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப தூசி தட்டுற மாதிரி இருக்குது. இது ஆரஞ்சு ஃப்ளேவர், மற்ற ஃப்ளேவர் எதுவும் ஆரஞ்சு தான், மேங்கோ மாதிரி இருக்குது. பட் திஸ் இஸ் ஆரஞ்ச். நம்ம இந்த சைடு இருக்கிறதே எடுத்துக்கலாம். பட் நம்ம எக்ஸ்பிரி டேட் பார்த்து தானே எல்லாத்தையும் வாங்கணும், ஏன்னா தூசியாக இருக்குது பார்த்தாலே. ஸோ நம்ம எக்ஸ்பிரி டேட் 2026 7 மே மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் போட்டிருக்கு. ஸோ நம்ம எடுத்து பைக்குள்ளேயே போட்டுக்கலாங்க கைஸ். நம்ம இப்போ அதை பைக்குள்ளே போட்டுட்டோம். ஸோ நம்ம டார்க் ஃபேண்டஸி 2 டப்பாவை எடுத்தாச்சு. நம்ம
இதை எடுத்து ஒரு பைக்குள்ளே. இது எல்லாமே என்னோடய ஹாலிடேஸ்க்கான ஒரு ஸ்நாக்ஸ். இப்போ போகிறதெல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கும் இந்த வீடியோ எடுத்து ஒரு கண்டென்ட் ஆக்கிடலாம் தான் நானும் நினச்சேன். அப்படியே இப்போ வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். ஸோ வாய்ஸ் மட்டும் தனியாக கொடுக்குறேன். ஸோ இங்கே மற்ற எல்லா கூல் ட்ரிங்க்ஸும் இருந்துச்சு. நம்மளுக்கு சில்லுன்னு இல்லாத எதுவுமே வேணாம், காஃபியே குடிக்க மாட்டோம், இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தா நம்ம நிறைய கேக் டிஷ்ஷஸ்லாம் குக்கிங்ஸ்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு நிறைய இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு தேவை. ஸோ அதை மில்க் மைட் சொல்லுவாங்க. அது இங்கே தான் இருக்குது. எதாச்சியாக போகும்போது தான் நானே பார்த்தேன். ஸோ இதை ஒன்று எடுத்து பையில் போட்டுடலாமா? ஸோ இப்போ நீங்கள் போட்டுடலாமா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் இங்கே இது பண்ணுறேன். நான் போட்டேன் பைக்குள்ளதை. ஸோ அடுத்தபடியாக இந்த பூஸ்ட் இதெல்லாம் ஏரியா. ஓ மை காட், நம்மளோட வீடியோஸ்க்கு இதுவாக இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஜெல்லி செய்கிறதே ஒரு வீடியோவை போட்டுடலாம், ஃபலூடா செய்கிறது இன்னொரு வீடியோவை போட்டுடலாம். ஸோ நம்ம அவ்வளோவா இந்த லீவில் கண்டென்ட் நிறைய இருக்குது நம்மளுக்கு. ஸோ பேன் கேக் இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் செஞ்சு ஒரு வீடியோவாக போடுறோம். அதை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மற்ற எதுவுமே வாங்க வேண்டாம். இது வாங்கினதுக்கு கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நான் அடம் பிடிச்சி எப்படியும் வாங்க தான் போடுவேன். ஆனால் கண்டிப்பாக இதை ரிஜெக்டட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா வெயிட் பண்ணி நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்களே பாருங்கள். எங்கள் அம்மா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்து குர்குரே செக்ஷன். நம்மளுக்கு பிடிச்ச மேடாங்கிள்ஸ் இங்கே ஒன்று தான் இருக்குது. இந்த ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு பிடிக்கும். அடுத்து நம்மளுக்கு பிடிச்ச ப்ளூ லேஸ் ஒன்று எடுத்து போட்டாச்சு. அடுத்து எப்போயுமே சாப்பிடக்கூடிய இட்லி பொடி 50 கிராம். ஏதாச்சும் குக்கிங்க்கு யூஸ் ஆகுமேன்னு குழம்பு மிளகாத்தூள். எனக்கு லஞ்சில் எப்போயுமே போட ஒரு டாமரின் ரைஸ். ஸோ நம்ம டாமரின் லெமன் பவுடர் எடுத்துட்டோம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச நம்ம அவலையும் எடுத்துடலாம். அவலுக்கு அப்புறம் உதயகிருஷ்ணா மணல் மலக்கும் கீ எடுத்துடலாம். அதில் கரண்டியில் இருக்கிற ஒரு கீ எடுத்துட்டேன். அடுத்து இந்த நல்ல நெய்யில் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் கேப்சர் பண்ண முடியல வீடியோவில், ஸோ அதனால தான் எடுத்துட்டேன். அப்புறம் இந்த ஒரு பாக்கெட்டான ஒரு சோப்பையும் உள்ளே எடுத்து போட்டாச்சு. நம்ம குளிக்கிறதுக்கு நம்ம ஃபேவரட்டான லைபாய். அடுத்து இந்த ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ நம்ம இவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம் இல்லையா, இப்போ எதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுறதுன்னு பொறுத்திருந்து பாருங்கள். இது அக்செப்டட். பட் ஓ மை காட், இந்த ஃப்ளேவர் எனக்கு சுத்தமாக பிடிக்காதே. ஐயையோ, குடுன்னு ஓடி போய் அந்த செக்ஷன் எங்கே இருக்குன்னு வேறு தெரில. நம்மளுக்கு பிடிச்சது வேறு போல், அது மேலே இருந்துச்சு, தப்பாக எடுத்துட்டேன். எனக்கு இந்த சாஸே பிடிக்காது. எனக்கு அந்த மசாலா அதுதான் பிடிக்கும். ஓ, நம்ம இந்த ஊறுகாய் செக்ஷனை பார்க்கல, அதை ஒன்று எடுத்துக்கிட்டோம். அடுத்து இதுதான் நம்மளுக்கு பிடிக்கும். இது 20 ரூபாங்கிறதுனால 2 பேக்கெட் இதை எடுத்துக்கிட்டேன். இதுதான் எனக்கு பிடிக்கும் மசாலா. ஆனால் சின்ன வயசில் இது இருக்கும், ப்ளூ கலரில் ஒரு ஸோ அந்த மசாலா மேடாங்கிள்ஸில் 2 இது வாங்கிட்டோம். ஸோ இந்த ஃபலூடா மிக்ஸ், ஜெல்லி மிக்ஸ் அண்ட் பேன் கேக் மிக்ஸ் 3 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடம் பிடிச்சி இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ இன்னும் ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். மில்க் மைடு கண்டென்ஸ் மில்க்கை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் தருணம் எல்லாம் வந்துடுச்சு. ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக மாற்றி ஒரு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வைப்பில் சூப்பராக இருக்குது. புதுசாக ஆம்பியன்ஸ் மாற்றிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ சாண்டா கிளாஸ்லாம் நின்னார், பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம த எண்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு போட்டு முடிக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை வச்சு ஆலில் போட்டுருங்க. அப்புறம் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ கொஞ்சம் ஹைப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபீட்பேக், அப்புறம் என்ன சேலஞ்சஸ் வீடியோஸ்லாம் பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதைப்படி நானும் செயல்படுத்தி உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்மளோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.